சீதை அயோனிஜை, ஒரு தாய் வயிற்றிலே பிறவாதவள். யாகசாலையை உழுது கொண்டிருக்கிறார் ஜனகர். அப்போ ஒரு பெட்டி தட்டுப்பட்டது. பெட்டியை திறந்து பார்க்கிறார். உள்ளுக்குள்ளே ஒரு அழகான பெண் குழந்தை. ஸ்ரீ விஷ்ணு சித்தருக்கு ஆண்டாள் கிடைத்தார் போலே. அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு ஆச்சு. கல்யாண வயசுன்னா இன்னைக்கு ஆறா போல 40-45 வயசா கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட 6 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதற்கே தந்தைக்கு மிகுந்த மனவேதனையா. குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டுமே, ஒரு நல்ல கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டிய பருவம் வந்து விட்டதே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கார். ஆனால் அதற்கு கன்யா சுல்கமாக ஒரு தனுசு, சிவதனுசு, அதை எவர் ஒருத்தர் முறிக்கிறார்னு அவர் சொல்ல நாணேற்றுகிறாரோன்னு, அதிலே நாணேற்றுகிறவருக்குத்தான் பெண்ணை தரக்கூடும் அப்படின்னு அவர் சங்கல்பம் செய்து வைத்திருக்கிறார். அதுல நாணேற்றுவதுன்னா அத்தனை சுலபமான விஷயமா? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு தானே விஸ்வாமித்திரர் இப்ப ராமனை அழைத்து கொண்டு வருகிறார். விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா அந்த வில்ல பாத்துட்டு வான்னார். வந்துடுறேன்னு எழுந்து போனார். வில்ல அனாயாசமாக பெருமான் கையிலே எடுத்தான். தேவர்கள் கண் இமையாதவர்கள்னு கீழே சொன்னேன் இல்லையோ, கண்ணையே இமைக்க மாட்டா. அவளுக்கு கூட ராமன் என்ன செஞ்சாங்கிறத கேட்டா பிரமிப்பா இருக்கான். உங்களுக்கு கூட ஒன்றும் தெரியல, பார்த்துட்டே தான் இருந்தோம், ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியல. வில்லு உடஞ்ச சத்தம் தான் கேட்டுது, எடுக்கிறத பார்த்தோம், அப்புறம் என்ன நடந்ததுன்னே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறா. அந்த மாதிரி வில்ல அனாயாசமாக எடுத்தார். நாணேற்ற முற்பட்டார். வில் முறிஞ்சு போச்சுது. ஒருத்தர் வந்து சொன்னார், அப்படின்னா போட்டியிலேருந்து ராமன் விலக்கி வைக்க தகுந்தவன்னார். அவர் சொல்றார், வில்லு சொத்த வில்லு நான் என்ன பண்ணுவேன்னார். என்னது பலகீனமான வில்லா? 5000 பேருங்கிறா, 50,000 பேருங்கிறா, லட்சக்கணக்கான பேருங்கிறா, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கே அதுவே பலகீனமான வில்லுன்னா என்ன சொல்றது? இப்போ அதை பெருமான் முறித்து புகட்டான். உடனே தாயார் கையில மாலை எடுத்துட்டு அதை அணிவிப்பதற்காக ஓடி வருகிறாள். அப்ப கூட நிதானம் இழக்கவில்லை ராமன். இதென்ன மாலையெல்லாம் எடுத்துன்னு வந்துட்ட நீ? இதெல்லாம் நான் தீர்மானிக்க முடியாது. விஸ்வாமித்திரர் வில்ல பார்த்துட்டு வான்னார், நான் பார்த்தேன். கல்யாணம் எல்லாம் அப்பா வந்து சொல்ல வேண்டும். அவர் வந்து பார்த்து ஓகேன்னுட்டார்னா அப்புறம் தடையேதும் இல்லைங்கிறார். அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு, சீதை அழகிலே சிறந்தவள், சாட்சாத்து ஸ்ரீ மகாலட்சுமி. கையில மாலை எடுத்துன்னு வந்து கழுத்துல போடுறேன்னு சொல்றச்சு, அங்க வேற யாராவது இருந்தார்னு சொன்னால் முதல்ல அப்பா ஞாபகத்துக்கு வரவே மாட்டார். அப்பா ஞாபகத்துக்கு வந்தா தானே போய் கேட்கறத பத்தி இப்ப எல்லாம் பண்ணின்னு போய் சொல்லிக்கலாம். அவரா பார்த்து பண்ணி வைக்கிறதா தெரியல, நாம பண்ணிட்டா வேண்டான்னு போறாரு அப்போ அப்படின்னு விடுவா இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள். ஆனா பகவான் எத்தனை நிதானமா சொல்றாரு பாருங்க. அப்பா வந்து சரின்னு சொன்னா நான் பண்ணிக்கிறேன். இன்னொன்னும் சொல்லணும், சீதை இந்த காலத்து பெண்ணாக இருந்தால் இது என்ன, நான் வந்து மாலையும் கையுமா நிக்கிறேன், இப்ப கூட உனக்கு அப்பா தான் ஞாபகம் வருகிறாரா? நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், நல்ல வேலை இப்பயே தெரிஞ்சுதே, இது எல்லாத்துக்குமே அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளை போல் இருக்கு அப்படின்னு வெறுத்தொதுக்கவும் வாய்ப்பு உண்டோ இல்லையோ. ஆனால் அங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, சீதைக்கு அத்தனை சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைப்பாரா? நான் மாலை எடுத்துன்னு வந்து கழுத்துல போடுறேங்கிறேன், அப்பா சொல்லட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, இந்த பிள்ளையைத்தான் நான் மணந்து கொள்வேன்னு தீர்மானித்து கொண்டாளாம். அப்ப 2 பேருக்கு எத்தனை உயர்ந்த குணநலன்கள்னு பாருங்கள்.